ஆசிரம் விட்டு ரொம்ப நாள் வெளியில் இருக்கணும் அப்படின்னா அப்போ கொஞ்சம் அதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இல்லை, அப்படிதான் இருக்கும். எதனால் உள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் தெரியாது, அதுக்கெல்லாம் பதிலாம் கிடையாது. ஆனால் அந்த இங்கே இருக்கணும் அப்படிதான் இருக்கும். ஸோ ஒரு லைனும் ஒரு அதாவது சென்டென்ஸும் நம்ம ஒன்று சொல்கிறோம், ஒரு ஆஸ்பெக்ட் பற்றி ஒன்று பேசுகிறோன்னா நம்மளுக்குள்ளே உள்வாங்காமல் சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுக்குள்ளே புரியல, நம்ம கிரகிச்சிக்கல அப்படின்னா அது வெளியில் நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணவே முடியாது, அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபார் மீ ட்ரைனிங் ப்ராசஸ் வாஸ் லைக் அ வெரி பவர்ஃபுல் பீரியட். எனக்கு ஒரு நாள் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, இந்த இடத்துல there is no choice but to grow அப்படின்னு இருக்கும். வேற வழியே கிடையாது, நீங்க வளர்ந்துதான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த இடம் உருவாக்கி வச்சிருக்காங்க அவங்க. அப்படியே அவரு அந்த நேரத்துல வாலிபால்னா அவரு வாலிபால் அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேல அந்த இடத்துல சத்குரு வந்து ஒரு யோகா டீச்சர்னோ ஒரு குருனோ அந்த மாதிரிலாம் அந்த நேரத்துல அவருக்கு அது ஒண்ணுதான், அப்படிதான் இருப்பாங்க. அது வந்து வெரி நைஸ். ஸோ அந்த மாதிரி ஆல் த டைம் ஹீல் கீப் ஹிம்செல்ஃப் லைக் என்ன சொல்றது, ஒரு பால் ஆஃப் எனர்ஜி அப்படிதான். அந்த மாதிரி நம்ம வந்து அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்கும் போது அவர் பேசி எப்படி கனெக்ட் ஆனமோ அதே மாதிரி குழந்தைங்க முன்னாடி இல்ல வேற ஒரு அடல்ட் முன்னாடி எப்படி ஹீ மேக்ஸ் ஹிம்செல்ஃப் லைக் யூனோ வெரி ரிலேட்டபிள். யார் உட்கார்ந்தாலும் அது எந்த ஜென்ரேஷன் பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம தாத்தா அவங்க எல்லாம் அதே மாதிரியே தான் பேசியிருப்பாங்க கடைசி வரைக்கும். நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம அந்த மாதிரி பேசினா சொல்லுவாங்க நீ என்ன தாத்தா மாதிரி பேசுற. ஸோ ஆனா சத்குரு அப்படி இல்லை, எல்லா நேரமும் இப்ப என்ன யாரு நம்ம முன்னாடி இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிதான். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸ்பந்தாகல்லாம் ப்ரோக்ராம் சத்குரு ஸ்பந்தாகல்லான்ல தான் இருந்தாங்க. கொண்டு வந்து இன்னொரு அக்காட்ட கொடுத்துட்டு நீங்க சத்குரு கொடுக்குறீங்களாக்கா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஒரு தூண் பின்னாடி தான் நின்னேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் இது கொடுக்கல, இந்த மாதிரி ஒன்று இப்போ கொடுத்தா என்ன சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வைபோஷியா ப்ரோக்ராம் நடந்துச்சு. ஆனா அப்போ ஒரு சில செஷன்ஸ்க்கு பெரிய மாலையா கொடுத்தாங்க, அது கலர்ஃபுல் மாலை கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. லீலாக்கோ கொடுத்தாங்க. பட் தென் இந்த மாதிரி கொடுக்கல நடுவில். ஸோ அது கொடுத்தப்போ சத்குரு ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் ஹோல் சீன் எப்படி இருந்ததுன்னு. He just looked at it, எடுத்துட்டு he threw the mala up and he jumped and went through the mala and then laughed like anything. Throw his head back and laughed. அப்போ திடீர்னு ஒரு சாது he gave me one stone in my hand. எனக்கு வந்து எதுக்கு நமக்கு ஸ்டோன் கொடுத்தாங்க, ஆனால் என் கூட வந்தவங்களாம் they moved ahead. நான் வந்து இப்போ அதை திருப்பி கொடுக்கணும். பட் then he is making one big scene. He is saying give me 6,000 rupees. I don't want to drop it because we don't know who he is and whatever. And then suddenly one Anna came. He asked, Ma, do you want the stone? I said, no, I don't want it. Give me. I said, Ma, இந்த அண்ணா தாமா என்னை காப்பாத்தினாரு. யாரு நாங்கள் திரும்பினா யாருமே இல்லை. But then she addressed me as Brahmachari and then asked me to come closer. And then she spoke to me. நீங்கள் வந்து whatever path that you have chosen, it's the best thing that you have done to yourself. Consider everything else as filth and tell Sadhguru that I want to meet him. एक नजर देखा तुझे. சத்குரு வந்து இப்போ உங்களை டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோஆர்டினேஷன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது அப்போ என்ன நடந்தது? How did it all span for you? ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணும்போது அந்த மாதிரி கோஆர்டினேஷன்னு சொல்லலை, ட்ரைனிங்கில் சப்போர்ட் பண்ணுவீங்களா அந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா லைக் ஐ செட் earlier, I didn't want to be outside. ஏன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ஆஷ்ரமுக்கும் அவுட் சைடுக்கும் ஒரு பேஸே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எனக்கு. அதனால தான், மற்றபடி ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இட் ஆர் எனி திங். ஸோ ஈவன் நவ் ஐ ட்ராவல் வித் கிட்ஸ். ஆனால் வெளியிலேயே இருக்கணும், அங்கேயே தங்கி இருக்கணும், அங்கே கிளாஸ் எடுக்கணும், ஆசிரம் விட்டு ரொம்ப நாள் வெளியில் இருக்கணும் அப்படின்னா அப்போ கொஞ்சம் அதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இல்லை, அப்படி தான் இருக்கும். எதனால் உள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் தெரியாது, அதுக்கெல்லாம் பதிலாம் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கணும், அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஐ ஸ்டார்டட். ஏன்னா நான் அப்போ தான் ட்ரைனிங் முடித்தேன். ஸோ கோஆர்டினேஷன் எடுக்கலை, பட் லைக் அ சப்போர்ட்டிங் பர்சன் இந்த ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட், அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது,
டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பெர்செப்ஷன்னு சொல்லுவேன் நான். பெர்செப்ஷனாலே அப்படி தான். பட் தென் வாழ்க்கையில் நம்ம என்ன புரிஞ்சிருக்கிறோம், ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஈஷா யோகா ப்ரோக்ராம் டூல்ஸ் வந்து நம்ம கிளாஸில் கேட்குறது ஒன்று, ஆனால் அப்போல்லாம் நம்ம தான் ட்ரெயின் ஆகி கிளாஸ் எடுப்போம். சத்குருவோட வீடியோஸ் எல்லாம் லேட்டர் ஸ்டேஜஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து அவரோட வார்த்தைகளை உள்வாங்கி நம்ம அதை புரிஞ்சு அதை நம்ம வெளியில் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சத்குரு பேசுவாங்க. அடிப்படையாக வந்து நம்ம என்ன தன்மையில் இருக்கணும், நமக்குள்ளே என்ன குவாலிட்டி இருக்கணும், நம்ம ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம், நம்மளோட அனுபவத்தில் இல்லாதது, நமக்கு தெரியாதது, ரொம்ப உயர்ந்தது மகத்தானது, அது வெளியில் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கான்டுவிட் பைப் மாதிரி இருக்கணும். ஸோ உள்ள ஃப்ளோவாக அது அப்படியே போகணும். நம்மளோடது ஏதோ ஒன்று உள்ளே நின்றுதுன்னா அது பிளாக் பண்ணிவிடும் அவரோட ஃப்ளோவை. அப்படி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் என்ன ட்ரைனிங் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஈஷா கிரியா ட்ரெயின் ஆகுறீங்களா, இல்லை ஒரு சத் சங்கா, ஒரு இன்னர் என்ஜினியரிங்கா, அந்த மாதிரி எதுன்னு இல்லை. எங்கே நின்னாலுமே நீங்கள் அவரோட ஒரு அங்கமாக போய் நிற்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸே அதை சுற்றி தான் இருக்கும். ஸோ ஒரு ட்ரைனிங் மாடியூல் அப்போல்லாம் வந்து இது நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஒரு 4.5 years, மினிமம் 4 years, 4.5 years அப்படி எடுக்கும் ஒருத்தர் முடிக்கிறதுக்கு. எதனாலனா பீரியடே ஐ திங்க் 18 months மாதிரி இருந்தது. அப்போது அந்த மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள்லாம் அந்த இதில் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எங்களையெல்லாம் பண்ண வச்சாங்க அந்த டைமில். ஆனால் என்னென்னா ஒரு லைனும் அதாவது சென்டென்ஸும் நம்ம ஒன்று சொல்கிறோம், ஒரு ஆஸ்பெக்ட் பற்றி ஒன்று பேசுகிறோன்னா நம்மளுக்குள்ளே உள்வாங்காமல் சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுக்குள்ளே புரியல, நம்ம கிரகிச்சிக்கல அப்படின்னா அது வெளியில் நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணவே முடியாது. அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபார் மீ ட்ரைனிங் ப்ராசஸ் வாஸ் லைக் அ வெரி பவர்ஃபுல் பீரியட். அந்த பீரியடில் வந்து ஏன்னா நீங்கள் அதுக்கு அவேர்னஸ்ன்னு சொல்கிறதா, கான்ஷியஸ்னஸ் சொல்கிறதா, இல்லை ஜஸ்ட் அலர்ட்னஸ், நீங்கள் எது வேணால் சொல்லலாம். ஏன்னா ஒன்றுக்கும் ஒரு லெவலில் இருக்குது நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது. ஆனால் நம்மளை பற்றி இருக்கும். எப்போவுமே நம்ம உள்நோக்கி பார்ப்போம். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம மற்றவங்களுக்கு இன்னொன்று சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம். ஸோ திரும்ப இங்கே வரும்போது நீங்கள் வந்து போதனைகள் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் இப்படி தான் இருக்கணும்னு சும்மா சொல்ல மாட்டீங்க. நம்ம பார்த்தே இருப்போம்ல. ஸோ எல்லாரும் அந்த டூல்ஸ் அப்ளை பண்ணியே இருப்பீங்க. கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும். எஸ், ஈஷா யோகா ப்ரோக்ராம் டூல்ஸ் வந்து இப்போ சத்குரு சொல்கிறாங்க இல்லையா, கிராஷ் கோர்ஸ் பண்ணுங்கள், 1 hour ஒன்று ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து நாங்கள் எல்லாரும் டூல்ஸோடு தான் இருப்போம். ஸோ நான் வந்து என்னோடய ட்ரைனிங் முடிச்சுட்டு கிளாஸ் போயிட்டு அப்புறம் தான் இதுக்கு வந்தேன். ஒரு ஃபியூ மந்த்ஸில் இங்கே வந்தப்போ இதே தான் நான் நாள் ஃபுல்லாக பண்ணியே இருப்பேன். இந்த குரூப் மாற்றி அந்த குரூப், அந்த குரூப் மாற்றி அந்த குரூப். ஸோ ஐ யூஸ் டு சிட் வித் பீப்புள் தோஸ் ஹவ் கண்டக்டட் கிளாஸஸ் ஃபார் லாங்கர் பீரியட். எனக்கு முன்னாடி வந்தவங்க அவங்க எவ்வளோ நாள் கிளாஸ் எடுத்தாங்களோ அவங்களோட அனுபவம், அப்புறம் சத்குரு எப்படி கைட் பண்ணியிருக்கிறாங்க, அதோடு சேர்த்து பார்க்கும்போது நிறையா நேரம் அமைதியாக கவனிப்பேன். நான் ஃபஸ்ட்டு அதுதான் பண்ணுவேன். ஸோ அது கவனிக்க நம்ம இதுதான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியும், அப்படி நினச்சிப்போம். ஆனால் இன்னும் 2-3 மாதம் போய் பார்த்தா அது இல்லையோ, இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லியிருக்கிறாங்களோ, இன்னும் கொஞ்சமோ அப்படின்னு. அது வந்து நான் வந்து ஒரு 10 வருஷம் அதே தான் பண்ணேன். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் சத்குரு வந்து நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, நானும் லலிதமாக இருக்கும்போது சொன்னாங்க, கூப்பிட்டாங்க, மீட் பண்ணோம். அப்போ சொன்னோம். அப்போது போய் மீட் பண்ணப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மற்ற ஈஷாங்கஸை உருவாக்குறது அது வந்து இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரைனிங்னால் நம்ம வந்து ஏதோ வந்தாங்க, சொன்னாங்க, போனாங்க, இருந்தாங்க அப்படி மாத்திரம் இல்லை. நம்ம வந்து வி நர்ச்சர் தெம். இப்போ நம்ம வந்து அவங்க ஏதோ ஒன்று சரியாக பண்ணலைன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு நம்ம சொல்கிறோமோ, அதே நேரம் அவங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அவங்க நம்மக்கிட்ட தான் வருவாங்க. அப்படி இருக்கும்போது தான் எதில் கற்றுக்கணும், எது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும், எது நம்மளுக்கு போராட்டமாக இருக்குது, அது எதுவாக இருக்கலாம். இந்த ட்ரைனிங் ஆஸ்பெக்டாக இருக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் ஏதாவது இருக்கலாம். ஏன்னா ட்ரைனிங் பண்ணவங்க எல்லாருமே பிரம்மச்சரிஸ் எல்லாம் கிடையாது. நிறையா பேர் வந்து பார்ட் டைமாக வந்துட்டு போனாங்க. நான் அந்த மாதிரி நிறைய பேர் மீட் பண்ணேன், பார்ட் டைம் ட்ரைனிஸ் எல்லாம் நிறைய பேர். புரியும், அவங்க வீட்டிலேருந்து இங்கே வரணும் அப்படின்னா ஒரு 4 நாள் டைம் எடுத்து வரணும், ப்ளஸ் குடும்ப வாழ்க்கையிலிருந்து இது 4 பேருக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது ஈஸியா அப்படின்னா அப்படி இல்லை. ஒன்றுக்கும் ஒரு விதமான கமிட்மெண்ட், அது ஒரு விதமாக பண்ணிட்டோன்னா அதுக்கு மேலே அது போகும். பிரம்மச்சரியமோ ஏதோ ஒன்று ஃபுல் டைமுக்கு இங்கே வந்துடுறோம் அப்படின்னா. ஆனால் டெய்லி அந்த லைஃப்லேயே இருந்து அது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் தட்ஸ் அ
இட் வாஸ் ஃபார் மீ. நான் வரும்போது படிப்படியாக தானே வந்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது 2 நாள் வந்தேன், அதுக்கப்புறம் தானே ஃபுல் டைம் ஆனேன் நான். ஸோ அந்த மாதிரி வென் ஐ see people வீட்டிலேருந்து ஒரு ஃபியூ டேஸ் எடுத்து இங்கே வந்து பண்ணிட்டு போகிறது அப்படின்னா அது வேறு விதமான கமிட்மெண்ட், அதுவே வேறு கமிட்மெண்ட். ஆனால் அவங்களுக்கு அது புரிஞ்சு உள்ளே போய் பண்ணுறது. நிறைய வாட்டி சத்குரு வந்து அப்படியே சும்மா வருவாங்க. முன்னாடி கைவல்லிக்குட்டியில் தான் ட்ரைனிங் நடக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்துருச்சு அப்படின்னா கைவல்லிக்குட்டிர் கிடைக்காது. இது வந்து அந்த பழைய டைமில் அந்த தேட்ச் ரூஃப் போட்டிருக்கும்ல, கூரை கொட்டகையெல்லாம் போட்டு அந்த பீரியடில் நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா சத்குரு ஒரு வேளை ஸ்பந்தா ஹால் போனாங்கனாலோ இல்லை வெளியில் எங்கேயாவது போனாங்கனாலோ நம்மளை தெரியும் அவருக்கு. நம்ம வெளியில் வந்தோம்னாலே ஏதோ ஒன்று சும்மா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு சில ஆஸ்பெக்ட் வச்சு கோத்ரூ பண்ணும்போது ஏதோ ஒன்று ஸ்டக் ஆகி நிற்கும். அவர் பார்த்துட்டு போனால் அப்படியே போயிடும். எப்படி அது ரிலீஸ் பண்ணுவாங்க என்ன தெரியாது யாருக்குமே. ஸோ ஒரு சிலதெல்லாம் இட் வாஸ் லைக் அ ப்ராசஸ், ட்ரைனிங் ப்ராசஸ் வி சே. இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிம்ப்ளி கெட்டிங் ரெடி, யூ ஆல்சோ க்ரோ வித் இட். எனக்கு ஒரு நாள் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, இந்த இடத்துல there is no choice but to grow அப்படின்னு இருக்கும். வேறு வழியே கிடையாது, பட் டு க்ரோ. வேறு வழியே கிடையாது, நீங்கள் வளர்ந்து தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த இடம் உருவாக்கி வச்சுருக்குறாங்க அவங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் இல்லை, இருந்தாலே போதும். இருந்தாலே அப்படி தான் எனக்கு இருக்கும். ஒன்றும் பெருசாக பண்ணியிருக்கணும், என்ன வேலை வேணால் பண்ணலாம், எது வேணால் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ முன்னாடி ட்ரைனிங்க்கெல்லாம் ஸ்பேஸ் இல்லை, இப்போல்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோன்னா, பிக்ஷா ஹாலில் இன்வொகேஷன் முடித்ததுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். தெர் இஸ் அன் அனௌன்ஸ்மெண்ட், இன்றைக்கி ட்ரைனிங் வென்யூ வந்து நலந்தா கிரவுண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரைனிங் வென்யூ ஸ்பந்தா ஹால் சொல்லுவோம், இல்லைனா அவுட் சைட் ஸ்பந்தா ஹால் சொல்லுவோம். அப்புறம் அப்போ ஆதியோகி ஆலயமெல்லாம் கிடையாது அந்த டைமில். இல்லைனா கைவல்லிக்குட்டு இருந்துச்சுன்னா கைவல்லிக்குட்டு. இப்போ ஒரு இடத்துல 2-3 நாள் இருக்கிறோன்னா ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அன்றைக்கி சேஞ்ச் ஆக போகுதுன்னா we never had anything, we just go and sit in the open. sometimes அந்த கிரவுண்ட்ஸில் தான் உட்காந்துருப்போம். மாஞ்சியம் சொல்லுவோம். அப்படின்னா அது ட்ரையாங்குலர் பிளாக் பக்கத்தில், சத்குரு வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஏரியா. நம்மளும் வெயிட் பண்ணுவோம், சத்குரு இங்கே இருப்பாங்களா, ஒரு வாட்டி வெளியில் வந்துடுவாங்களா. அங்கே போகிறோம் அப்படின்னாலே ஒரு ஊரில் இல்லைன்னு அர்த்தம், அதெல்லாம் தெரியாது அந்த மாதிரி. பட் தென் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு டைம் கிராஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு ஃபீட்பேக்கோ சும்மா கேட்பாங்க, எப்படிமா போகுது அப்படிம்பாங்க. சம்டைம்ஸ் he'll give a knock. ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஈஷா யோகா டீச்சர் ட்ரெயின் ஆகி வெளியே வரணும்னா they go through a lot of process. நிறைய சேர்னிங் அவங்களுக்குள்ள கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே தான் இருக்கும்ல. he will make us see that where we are. அப்போவே தெரிஞ்சிடும். நம்ம எடுத்தாருலுமே 4-5 வருஷம் எடுத்தோம், 10 வருஷம் எடுத்திருந்தா கூட still he can show you we are not there yet. not to make us feel bad or anything. என்னத்துக்குன்னா அந்த மொமெண்ட்டில் நம்ம அந்த டூல்ஸோடு இருக்கிறோமா, நம்ம அது உள்ளே கிரகிச்சிருக்கிறோமா, இல்லை நம்மளுக்கு பழகிடுச்சுன்னு அப்படியே பேசிடுறோமா அவேர்னஸ் இல்லாமல். ஆர் வி இந்த மொமெண்ட் ஆர் நாட், அதெல்லாம் வந்து இட் டுக் சம் டைம். இப்போ ஹட்டயோகா கிளாஸஸில் ரொம்ப கேள்வின்னு வர்றதுக்கு ஒன்றும் இல்லை. நான் இனிஷியல் பீரியடில் நான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, பட் தென் சம்டைம்ஸ் பார்ட்டிசிபெண்ட்ஸ் கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் இல்லைங்களா, எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏதேதோ சத்குரு பற்றியெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு ஒரு நாள் கேள்வி. அந்த கேள்வி ஆரம்பிக்கும் போதே எனக்கு அந்த தாட், இந்த கேள்வியெல்லாம் என்னை ட்ரெயின் பண்ணலையே, வெறும் ஆசனாக்கு தானே என்னை ட்ரெயின் பண்ணாங்க, இது எங்கே. பட் தென் இப்போ எனக்கு அந்த கேள்வி என்னன்னு வேண்டாம். ஐ வாஸ் ஜஸ்ட் அப்சர்விங் ஆர் விட்னஸிங் மை செல்ஃப். அதுக்கான பதில் வருது. த ஹோல் கிளாஸ் வந்து கிளாப் பண்ணாங்க. அவர் அப்படியே செட்டில் ஆகிட்டார். நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, நான் சொல்லிட்டேன்னு சொல்லலை. ஒரு சில நேரம் நம்ம மூலமாக ஒரு சிலது நடக்கும், அவ்வளோதான். நமக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கணும்னு கூட இல்லை. நம்ம வந்து ஒரு விட்னஸாக தான் இருந்திருக்கிறோம். 2004 டிசம்பர் அந்த சுனாமி இன்சிடெண்ட் வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் உருவாக்கிடுச்சு. எஸ்பெஷலி அந்த கடலோரம் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு. இங்கே வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சுனாமி வந்ததுக்கப்புறம் நினைக்கிறேன் ஒரு சத்சங் ஒன்று இருந்தது. எனக்கு டேட் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. சத்குரோட ஒரு சத்சங்.
ஸ்பந்தா ஹால் கிரவுண்ட்ஸில் நடந்தது. ரொம்ப நல்லா போச்சு, நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் அன்றைக்கி நைட்டு செஷன் முடித்தோடனையும் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரைனிங்கில் இருக்கிறவங்கலாம் போகணும். எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து ஒரு வேவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கேப் விட்டு 2வது வேவ் வந்துச்சு, இஃப் ஐ எம் நாட் ராங். அந்த மாதிரி ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் வேவில் வந்து கொஞ்சம் பேர், ஆனால் செகண்ட் வேவில் ரொம்ப பேர் போன மாதிரி ஒரு ஞாபகம். ஸோ அதுக்கு போக சொன்னாங்க. நாங்கள் எல்லோரும் கிளம்பி பாண்டிச்சேரி போயிட்டோம். அடுத்த நாள் கிளம்பி பாண்டிச்சேரி கடலூரில் தான் மேக்ஸிமம் அந்த பெல்ட்டில் ரொம்ப டேமேஜ் இருந்தது. உங்களுக்கு நாகர்கோயில் எல்லாமே, பட் நம்ம ஃபஸ்ட்டு போனது இங்கே. அங்கே பாண்டிச்சேரி போயிட்டு சிதம்பரம் போனோம். சத்குரு வந்திருந்தாங்க, சிதம்பரம் சத்சங்க்கு வந்திருந்தாங்க. மீட் பண்ணாங்க பார்ட்டிசிபெண்ட்ஸ். ஐ மீன் யாரெல்லாம் கிளாஸ் பண்ணாங்களோ மெடிடேட்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி, இந்த நேரத்தில் நம்ம எப்படி இந்த இதில் பாதிப்படைஞ்சவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அதெல்லாம் சொன்னாங்க. அந்த டைமில் ஒரு பீரியட் நாங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணி கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணோம். சின்ன சின்ன கிளாஸஸ் தான், லைக் ரெகுலர் ஈஷா யோகா ப்ரோக்ராம் பண்ணல. அப்போ 13 days ப்ரோக்ராம் தான். ஸோ நம்ம அது கண்டக்ட் பண்ணலை. பட் தென் இஃப் ஐ எம் நாட் ராங், வி ஹேட் 1.5 hour அந்த பாதிப்படைஞ்ச கேம்ப் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போய் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராம் சக்தி சலன கிரியான்னு அப்போ ஆரம்பிச்சுது. இப்போ நம்ம சக்தி சலன கிரியான்னு சொல்கிறது வந்து வேறு அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராம். அதில் வந்து சிம்பிளாக ஒரு நாடி சுத்தி, ஒரு ஆம் சாண்டிங், அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் அவங்க மனநிலை எப்படி இருக்கும், அவங்க எப்படி கொஞ்சம் அது விட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது, ப்ளஸ் நம்ம ஈஷாலேருந்து என்ன சப்போர்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அந்த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்கான ட்ரைனிங் நடக்கலை. ஸோ நம்மளாம் ஏற்கனவே ட்ரைனிங்கில் இருந்ததுனால இந்த பேசிக் ட்ரைனிங் முடிச்சிடணும். ஒரு ஆம் சாண்டிங் எடுக்கிறதுக்கோ, ஒரு நாடி சுத்தி கண்டக்ட் பண்ணுறதுக்கோ அதுக்கு ட்ரெயின் ஆகிடணும். ஸோ அது போய் அங்கே பண்ணும்போது இந்த பயிற்சிக்கு ஒரு பேருன்னு கொடுக்கும்போது இந்த சக்தி சலன கிரியான் இருந்தது. ஆனால் அதுக்கான ஒரு ட்ரைனிங், அது என்ன, அது எப்படி வேலை செய்யும், அந்த டேர்மே காயின் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த டேர்ம் வந்து முன்னாடி யோகா பிராணாயம் இப்படி தான் சொல்லியிருந்தோம். எஸ். ஸோ அப்படி சொல்லுவோம். ஸோ யாருக்கும் வந்து அந்த டைம் இல்லை ட்ரைனிங்கில் கோத்ரூ பண்ணி இதுனா எப்படி அதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே இருக்கும்போது ஒரு பார்ட்டிசிபெண்ட் கேட்குறாங்க, நான் வந்து சக்தி சலன கிரியானா என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியும் எனக்கு பதில் இல்லைன்ட்டு. இப்போ எல்லாருக்கும் தெரியும், அது வேறு விஷயம். பட் அப்போ அதுதான் புது ஒரு டேர்மாக இருந்தது. அண்ட் ஐ see at a distance my Gurudas is talking over ஃபோன். யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும். பக்கத்தில் ஒரு மொபைல் ஹெல்த் கிளினிக் ஒன்று. இந்த சென்ஸ் இப்போ பார்க்குற அந்த பெரிய வேன் கிடையாது, ஒரு சின்னதாக ஒரு டாட்டா மொபைல் இருக்கும், ஆஷ்ரமில் முன்னாடி அது இருக்கும். அது இருந்தது. நம்மளாம் அவ்வளோதான் போவோம், 4 பேர் அதில் ஏறிட்டு போனால் சத்குரு ஃபோட்டோ, லேம்ப்பு, போனோம்னா ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வருவோம். ஒருத்தர் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒருத்தர் கூட இருப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஐ வாஸ் கிவிங் தட் ஆன்சர். இப்போ நம்ம சக்தி சலன கிரியான்னு என்ன சொல்கிறோமோ அது நான் பார்க்குறேன், ஆனால் நான் சொல்கிறேன். அது முடிச்சுட்டு வந்தோடனே எனக்குள்ளே ஒரு படப்படப்பே ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம தெரியாத ஒன்று சொல்லியிருக்கிறோமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இதுதான் அப்போ தான் சத்குரு வந்து இந்த ப்ரோக்ராம் பேருக்கு என்னதெல்லாம் வந்து குருதாஸிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து ஐ டோன்ட் நோ, நான் எனக்கு தெரியும் நான் ஒன்றும் பண்ணலன்னு தெரியும், நான் அந்த மாதிரியும் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்கிறோன்னா, நம்ம வந்து ட்ரைனிங்னு சொல்கிறதோ இல்லை கிளாஸில் ஒரு ஈஷாங்கான்னு நிற்கிறதோ, நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்களோ அது மாத்திரம் நம்ம பண்ணால் போதும். அதுக்கு மேலே அது நம்ம மூலமாக என்ன நடக்கணுமோ அது நம்மளுடைய கவனத்துலேயோ இல்லை நம்மளுடைய புரிதல்லையோ இருக்கணும்னு இல்லை. நம்ம எப்படி இருக்கணுமோ அது இருந்தோன்னா சத்குரு என்ன பண்ணணுமோ பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய கிளாஸஸில் ஐ டோன்ட் ரிமெம்பர் எவ்ரிதிங், பட் தென் எனிதிங். ஸோ ட்ரைனிங் இஸ் லைக் அந்த பீரியட் when I was in training, அது வந்து இட் இஸ் சம்திங் ஸோ ப்ரிஷியஸ் ஃபார் மீ. ஸோ அதனால தே யூஸ் டு மேக் ஃபன் ஆஃப் மீ ஆல்சோ ஃபார் பீயிங் வெரி ஸ்ட்ரிக்ட். நீங்கள் தான் சொல்லிட்டு இருந்தீங்க, எனக்கு நிறைய நிக்நேம்ஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க. வேண்டாம், ரொம்ப டெரர் மாதிரி இருப்பேன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஐ டோன்ட் நோ, அப்போ வந்து என்னால் அவர் இப்படி பண்ணணும்னு சொன்னால் அப்படி பண்ணணும், அவ்வளோதான். அதில் எல்லாம் வந்து கொஞ்சம் இப்படி மாற்றினாலும் பட் தட் வாஸ் நாட் யுவர் நேச்சர். இல்லை, ரொம்ப ஒரு ஹார்ட் கோர் இல்லை ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சனாக இருக்கிறது அந்த மாதிரி அது என்னோட நேச்சர் இல்லை. அந்த நேரத்தில் நான் அப்படி இருக்கணும்னு அவ்வளோதான், அந்த நேரத்தில் அப்படி இருப்பேன், அவ்வளோதான். அதுக்கு அடுத்த நேரம் நான் மாறிடுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் பேருக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு நினச்சிக்குவாங்க. பட் அந்த இடத்துக்கு மாத்திரம்தான் அப்படியே தவிர மற்றபடி அப்படி இல்லை. ஓகே. ஸோ எவ்வளோ வருஷம் ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்னீங்க 2014 வரைக்கும் இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் இந்த ப்ராசஸ் ட்ரைனிங்கில் இருந்து அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2-3 வாட்டி கிளாஸஸ் போனேன். பட் எனக்கு கிளாஸஸை விட ஐ என்ஜாய் ட்ரைனிங் மச் மோர். ஏன்னா அது இட் மேட் யூ see ஹவ் யூ ஆர் ஆல் த டைம்.
நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே எப்படி இருக்குது, அது வந்து எல்லா நேரமும் அது ஒரு உயிர் போட வச்சுருந்த ஒரு இது. ஸோ இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா அப்போது? அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ அது பண்ணினேன், அது ரொம்ப பிடிச்சி தான் பண்ணினேன். இப்போது இது நான் ரொம்ப இது பண்ணி தான் பிடிச்சி தான் பண்ணுறேன். நான் எனக்கு வந்து அந்த ஒரு வேலை பண்ணும்போது அதில் இன்வால்வ் ஆகாமல் பண்ண தெரியாது. அது ஒரு பெரிய சிரமம். ரொம்ப தள்ளி வச்சுட்டு பண்ணுறது அந்தளவுக்கு தெரியாது. ஸோ ஒரு மீட்டிங்கில் பேசும்போது கூட அந்த மாதிரி கேட்டாங்க, இப்போ பார்ட்டிசிபெண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதாவது கிளாஸ் கோ த்ரூ பண்ணுற பார்ட்டிசிபெண்ட்ஸ், நாட் த டீச்சர்ஸ் ட்ரைனிங் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இல்லை. டீச்சர்ஸ் ட்ரைனிங்ஸ் இல்லை, நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்க இல்லையா, அப்போ பார்ட்டிசிபெண்ட்ஸ் எப்படி கோ த்ரூ பண்ணாங்கன்னு. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஆர்டிகுலேட் பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அப்போ நான் என்னென்னா ஐ டோன்ட் நோ மெனி டைம்ஸ் இந்த மாதிரி சத்குருன்னு ஏதோ கேட்டாங்கனாலாம் எனக்கு வந்து கொஞ்சம் இதாகிடும். ரொம்ப ஓப்பனாக ஃப்ரீயாக அப்படியெல்லாம் பேச மாட்டேன். தனியாக இருக்கும்போது இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் நான் அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் லெவல் யார்கிட்ட வச்சுருந்தேனே சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் வெரி ஈஸி, எல்லாமே தெரியும். ஹீ கேன் see you through ஃபுல்லி, ரைட்? அப்போ அவர்கிட்ட போய் எதுவுமே மறைக்க வேண்டாம், அப்படியே சொல்லிடலாம். உள்ளே எப்படி இருக்குதோ அப்படியே சொல்லிடலாம். நினச்சிப்பாங்களோ உறவு கெட்டு போயிடுமோ, ஒன்றும் கிடையாது, அப்படியே ஓப்பனாக சொல்லிடலாம். அது ரொம்ப ஈஸி. ஆனால் எல்லோரும் முன்னாடியும் சொல்லும்போது யூ நீட் டு சே இட் இன் அ சர்டன் வே இல்லையா. ஆக்சுவலாக அந்த டைம் ஐ ஸ்ட்ரகிள் டு ஆர்டிகுலேட். அவர் ஹட்டயோகா கிளாஸஸ் பற்றி தான் கேட்டாங்க. ஸோ நான் வந்து அது ஆக்சுவலாக நான் சரியாக சொல்லவே இல்லை. ஆனால் கிளாஸில் என்ன நடந்ததுங்கிறது வேறு, அதை சொல்லியிருந்தால் அவர் வேறு மாதிரி பதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அவர் நம்ம எப்படி ட்ரைனிங் கோ த்ரூ பண்ணுறோன்னு மாத்திரம் பார்க்குறதில்ல, அது எப்படி மக்களுக்கு இம்பேக்ட் ஆகுது அதையும் பார்ப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் லைக் நான் ட்ரைனிங் முடிச்சிட்டேன் நான் போயிட்டேன் அப்படிலாம் இல்லை. இட்ஸ் டிஃப்ரெண்ட். This process is on all the time. ஆல் த டைம் அக்கா, ஆல் த டைம். அது சொல்லுவாங்க இல்லையா, தே ஜென்ரலி யூஸ் திஸ் டு மேக் ஃபன் ஆஃப் த டீச்சர்ஸ். ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்லுவாங்கள்ல, ஒன்ஸ் யூர் அ டீச்சர் யூர் ஆல்வேஸ் அ டீச்சர்மாங்க. தட் இஸ் ஸோ ட்ரூ ஃபார் ஈஷாங்க ஆல்சோ. அது வந்து வேறு தான். For me, being involved in decoration, it started in 2003. அந்த ஈஷா ஃபெஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அங்கே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர ப்ரோக்ராம் அதெல்லாமே ஐ டோன்ட் நோ, சம்டைம்ஸ் ஒரு சில ஆக்டிவிட்டி தொடர்ந்து நம்மளுக்கு வர்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ ஆரம்பித்தது தான். தென் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் வைபவ் சிவா ப்ரோக்ராம் ஆல்சோ. அப்போ வந்து நைட்டு ஃபுல்லாக டெக்கரேஷன் டீமோடு இருப்பேன். இந்த ப்ளூ தீமில் புதுசு, அந்த மாதிரி ப்ரோக்ராம் அது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்தப்போ எல்லாம் பெரிய லெவலில் இருக்கும், அந்த டெக்கரேஷன்ஸோ இல்லை ஃபுட்டோ எல்லாமே. ஆசிரமே கோலாகலமாக அப்படி. ஸோ அந்த சுனாமி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். அந்த கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறோனாலும் அந்த சூழ்நிலை ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன். ஏன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம போவோம், கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்ம தான் ஒரு இடம் தேடுவோம். அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் இறந்துருப்பாங்க, நம்ம இன்னொரு இடத்துக்கு தேடி போவோம். அதில் சொல்லுவாங்க, இங்கே தான் கடைசியாக என் பையனை பார்த்தேன், இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டான், வெளியில் வரலாம்பாங்க. நான் ஆக்சிடென்ட் கோத்ரூ பண்ணாலும் நான் வந்து உடனே எப்படி ஒரு டாக்டர்ஸ் ஒரு பேஷண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்களோ அந்தளவுக்குலாம் எனக்கு தெரியாது. உள்ளே அப்படி ஒரு சங்கடம் இருக்கும், என்ன ஒரு வழி இவங்கெல்லாம் கோத்ரூ பண்ணுறாங்க. ஒரு சிலர்லாம் அதுலேருந்து அந்த 4-5 days ஆகியும் வெளியிலேயே வரல. பட் தென் ஒன்று பார்த்தோம், அந்த 1/2 an hour நம்ம சத்குரு கூட அந்த செஷனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறதுக்கும் அந்த 1/2 an hour முன்னாடி எப்படி நம்மக்கிட்ட அவங்க அப்ரோச் பண்ணாங்க, there is lot of difference. You can see that okay, there is something helping them out. ஸோ கடைசி நாள் வந்து நம்ம அவங்களுக்கு போட் கொடுக்குறோம், அந்த இங்கே ஆசிரமிலே பண்ணோம். அவங்க ஒரு 100 boats பண்ணி அங்கேருந்த வில்லேஜ் பீப்புளுக்கு கடலூரில் இருந்தவங்களுக்கு கொடுத்தோம். அப்போ சத்குரு வந்தாங்க, கொஞ்சம் பெரிய வெளியில் அந்த விஐபிஸ் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ, அந்த ப்ரோக்ராம் போனப்போ இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா இட் ப்ரிப்பேர்ட் மீ இன் அ டிஃப்ரெண்ட் வே. த வே ஐ அப்ரோச் ட்ரைனிங் ஆஃப்டர் தேட், இதெல்லாம் கிளாஸுக்கு ட்ரெயின் ஆகிறதுக்கு முன்னாடி, சத்குருவை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஐ டோன்ட் நோ, ஐ சா சத்குரு அண்ட் தென் I don't know, I just stood there. I didn't go close, I didn't run, I didn't say anything. அவங்க let's say ஒரு 75 அடி தூரம் 100 அடி தூரத்தில் இருக்கிறாங்கன்னா, he didn't look here and there, he just looked and he was just walking. And then he came and asked, எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அந்த அவ்வளோதான். ஏன்னா he knows what and all we went through. Those families, what they went through is
நோவே என்ன சொல்கிறது, ஒரு வார்த்தையில் சொல்கிறதுக்கோ. ஏன்னா யாரும் எதிர்பார்க்கல. இன்றைக்கி காலையில் கடலுக்குள்ளே போனவங்க திருப்பி வரமாட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. பட் தென் சீயிங் தெம் எவ்ரி டே இந்த மாதிரியே மக்களையே பார்த்தோம். இழந்தவங்கன்னு பார்த்தது. இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் வித்தின் மீ. தென் when I saw him also it was different. So and then he just nodded. I just did namaskar and then we came back. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் தான் மீட் பண்ணோம். தென் ஐ திங்க் இந்த மீட்டிங்கில் இந்த சுனாமி நம்ம ரிலீஃப்கான ஒரு இடத்துல சத்குரு இது சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம பழைய துணி கொடுக்கக்கூடாதுப்பா. அவங்கெல்லாம் நேற்று வரைக்கும் மீனவர்கள், அவங்களாம் ஒரு பிஸ்னஸ் இருந்தது, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தது. நீங்கள் போய் யூஸ் பண்ண கந்த துணினா அவங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். அதனால் வந்து அவங்க வாழ்வாதாரத்தை எப்படி நம்ம மறுபடியும் மீட்டு கொடுக்கணுன்றதையும் பார்க்கணும். இன்னைக்கு வருஷம் ஈஷா இஸ் த ஒன்லி ஒன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ் மேபி ஹூ கேவ் நியூ க்ளோத்ஸ் டு பீப்புள். ஸோ அப்போ வந்து எனக்கு இது கேட்டப்போ வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒருத்தரோட வேதனை எந்த அளவுக்கு உள்வாங்கி அவர் பார்த்துட்டு அது அவங்களுக்கு என்ன செய்யணும். ஏதோ உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கீங்களா, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்றது இல்லை. ஜஸ்ட் என்ஷூரிங் தி டிக்னிட்டி. அதை வாங்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு அந்த டைமில் அந்த சத்குரோட கருணை அப்படின்றது வந்து நான் இப்படி யோசிக்கலையே அப்படின்றது. ஏதோ ஒன்று நம்மகிட்ட இல்லாத ஒன்று கொடுப்போம் அப்படின்றது இல்லை. எப்படியோ ஃபண்ட் ரைஸ் பண்ணி எப்படியோ பண்ணி இவ்வளோ ட்ரக்லோட ஆஃப் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு நம்ம ரிலீஃப் கொடுக்கணும். அவ்வளோ ஷார்ட் பீரியடில் வேறு அது நடந்தது. அப்போல்லாம் சத்குரு வாலிபால் விளையாடுவாங்கல்ல ட்ரைனிங்கில் இருக்கும்போது வி யூஸ் டு கோ. ஐ ரிமெம்பர் நான் ஒரு நிறையா வாட்டி நான் சைடில் உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா நமக்கு நல்லா விளையாட தெரியாது, நம்ம போய் ஏன் அடி வாங்கணும் அந்த பாலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைம் கவனிச்சிட்டேன். நம்ம தான் வந்து நிறைய பேருக்கு வந்து எய்மாக இருக்கிறோம், நம்மளை போட்டே ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அதனால வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு சில டைம் சத்குரு போடும்போது நம்மளே மாட்டிட்டோமா என்னம்மா அப்படிமாங்க. ஒரு வாட்டி அவர் டீம்லேயே போய் நின்றேன். இப்போ நம்ம மேலே போட்டு ஸ்கோர் பண்ண முடியாது, என்னது இங்கே வந்துட்டிங்களா அப்படின்னு ஆல். ஸோ என்ன சொல்கிறது, அப்படியே அவர் அந்த நேரத்தில் வாலிபால்னா அவர் வாலிபால் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே அந்த இடத்துல சத்குரு வந்து ஒரு யோகா டீச்சர்னோ ஒரு குருனோ அந்த மாதிரிலாம் அந்த நேரத்தில் அவருக்கு அது ஒன்று தான், அப்படி தான் இருப்பாங்க. அது வந்து வெரி நைஸ். ஸோ அந்த மாதிரி ஆல் த டைம் ஹீல் கீப் ஹிம்செல்ஃப் லைக் என்ன சொல்கிறது, ஒரு பால் ஆஃப் எனர்ஜி. அப்படி தான். அந்த மாதிரி நம்ம வந்து அவர் முன்னாடி உட்காந்துருக்கும் போது அவர் பேசி எப்படி கனெக்ட் ஆனமோ அதே மாதிரி குழந்தைங்க முன்னாடி இல்லை வேற ஒரு அடல்ட் முன்னாடி எப்படி ஹீ மேக்ஸ் ஹிம்செல்ஃப் லைக் யூனோ வெரி ரிலேட்டபிள். யார் உட்கார்ந்தாலும் அது எந்த ஜென்ரேஷன் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம தாத்தா அவங்கெல்லாம் அதே மாதிரியே தான் பேசியிருப்பாங்க கடைசி வரைக்கும். நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம அந்த மாதிரி பேசினா சொல்லுவாங்க நீ என்ன தாத்தா மாதிரி பேசுற. ஸோ ஆனால் சத்குரு அப்படி இல்லை, எல்லா நேரமும் இப்போ என்ன யார் நம்ம முன்னாடி இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அப்படி தான். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். சத்குரு நிறைய கேம்ஸ் ஆடுறாருலாம் சொன்னீங்கல்ல, அவர் ஃப்ரிஸ்பி ஆடுறது வந்து இஸ் த கிங். எஸ். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது சத்குரு ட்ரைனிங் ஏதாவது எடுத்துருக்காங்களா? லைக் ஹவு இஸ் இஸ் ஸோ வெர்சடைல் வித் தட்? ஐ திங்க் ஐ எம் நாட் த பெஸ்ட் பர்சன் டு டாக் அபவுட் இட். ஆனால் வந்து ட்ரைனிங் எல்லாம் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலக்கா. பட் நான் என்ன அப்சர்வ் பண்ணுவேன்னா, ஹீ த்ரோஸ் ஹிம்செல்ஃப். ஸோ இட் டசன்ட் மேட்டர் எந்த கேம் என்ன அப்படின்னு இல்லை. இங்கே பசங்களோட ஒன்று விளையாடும்போது, அந்த டேபிள் டென்னிஸ் எல்லாம் விளையாடும்போதோ இல்லை பேட்மிண்டன் விளையாடும்போதோ, ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி, ஐ திங்க் இட்ஸ் டிடி ஒன்லி. அந்த பையன் வந்து நேஷ்னல் லெவல் பிளேயர், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. ஸோ ஹி வாஸ் கோயிங் லிட்டில் ஜென்டில் வித் சத்குரு. அப்போ தான் அவர் ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லை கொஞ்ச நாள் விளையாடினாங்களான்னு தெரில. தென் ஹி டோல்ட், சி நான் இப்போ தான் விளையாடுறேங்கிறதுக்காக யூ டோன்ட் ஹவ் டு பி ஜென்டில் வித் மீ, யூ ஜஸ்ட் த்ரோ யுவர் செல்ஃப் ஃபுல்லி, யூ ப்ளே ஹவ் யூ ப்ளே. So I don't know whether Sadhguru gets training and all. In fact, it feels like he doesn't need training because he throws himself fully into it. Probably he will learn the techniques or he will find out how to and the rules of the game or something like that. But otherwise, அந்த மாதிரி அப்சர்வேஷன், தட்ஸ் வாட் ஐ யூஸ் டு ஃபீல் லைக். எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், அது எதுவாக இருக்கலாம். நீங்கள் டாஜ் பாலில் மிஸ்டேக் பண்ணுறீங்களா இல்லை ஒரு கிளாஸ் ஆஸ்பெக்டில் பண்ணீங்களா, டசன்ட் மேட்டர். ஹீல் ஜஸ்ட் பின் பாயிண்ட் இட், எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்தெட்டிக்ஸ் சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து இப்படி பண்ணுறாங்க. ஒரு மாலையாக இருக்கட்டும், ஒரு கோலமாக இருக்கட்டும், ஒரு தீபமாக இருக்கட்டும், ஈவன் பாத்ரூம் டோர் ஹேண்டில்ஸ் இஸ் டன் வித் சர்டன் எஸ்தெட்டிக்ஸ். அந்த எஸ்தெட்டிக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுலையோ அதை நீங்கள் கற்றுக்கிறதுலையோ உங்களுக்கும் நிறைய லேர்னிங்ஸ் இருந்திருக்கும். அண்ட் யூ ஆல்சோ பிளேட் அ வெரி பிக் பார்ட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது ஞாபகம் இருக்கா? அலெக்ஸ்
some decoration where you really put a lot of efforts and it turned out so beautiful? Quite a few, akka, not just one. Okay. Like you rightly said, initially decoration ஆரம்பிச்சாலும் later it became aesthetics because it didn't stop just with flowers. Yeah. Exactly. Yeah. ஸோ அப்படியே ஸ்லோவாக அப்படி தான் இருந்தது. நம்ம இப்போ ஆக்டிவாக எல்லா இடத்துலையும் போய் பண்ணலனாலும் யூ cannot lose that eye. ஆனால் அதை நம்மளுக்கு பார்க்க வச்சதே சத்குரு தான். ஸோ ஏதோ ஒன்று எப்படி வைக்கணும்னா அது இப்படி வைக்காமல் கொஞ்சம் இப்படி வைக்கலாமா அந்த மாதிரி ஆரம்பிச்சு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபுல்லாக டெக்கரேஷன்னா அப்படி உள்ள போகிறதுக்கு முன்னாடி மாலாஸ் அப்படி தான் ஆரம்பித்தேன். ஸோ தென் அப்போது ட்ரைனிங் பார்த்துட்டு இருந்தவங்க மா வந்து கேட்டாங்க, என்ன நீங்கள் இங்கே பூ கோர்த்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், ஏன்னா சத்குருக்கு அங்கே பூ இல்லை, ஆனால் நீங்கள் சாப்பிட போகலையே. நாங்கள் ட்ரைனிங்கில் எல்லாமே ஸ்கெடியூல் தான். ஆமாம், ஆனால் எனக்கு வந்து அப்போ எப்படின்னா எப்படியே அவர் பக்கத்தில் ஒரு பூ இல்லாமல் இருக்க முடியும், அவ்வளோதான் எனக்கு. தென் லேட்டர் ஐ ரியலைஸ் லைக் எந்த டைமில் என்ன பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். பட் தட் ஒன் டே இட் வாஸ் லைக் தட். தென் ஒன்ஸ் யாரோ ஒருத்தரோட வெட்டிங் ஸ்பந்தா ஹாலில் அப்போ என்ன கேட்டாங்கன்னா, கேன் யூ மேக் எவ்ரி திங் ஆல் த ஆர்னமெண்ட்ஸ் இன் ஃப்ளவர்ஸ்ன்னு கேட்டாங்க. ஐ said ஓகே we can try right from ear drops to நெக்குக்கு என்ன பண்ணுறது, வெயிஸ்டில், yeah, and then anklets, everything. It was really nice challenge because you have to think differently. It should not look gaudy also. Just because you are doing it in flower, ஒரு பூவில் பண்ணுறதுனாலே அது ஒரு மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல, அதுவும் ஒரு நளினத்தோட ஒரு அழகாக அப்படி இருக்கணும்னா. ஸோ யா, அப்போ தான் இன்னும் பூவெல்லாம் ரொம்ப கவனிக்க ஆரம்பித்தேன். முன்னாடியே கவனிப்போம், ரொம்ப சின்னதுலேருந்தே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் தென் அந்த அன்னைக்கு அவருக்கு மாலை போடுறதுக்கு ஜென்ரலாக மகிழம் மாலை தான் போடுவாங்க. ஆனால் அது மகிழம் பூக்கிற சீசன் இல்லை நம்மளுக்கு. அப்போ அவ்வளோ மகிழ மரமும் ஆஷ்டமில் இல்லை இப்போ இருக்கிற மாதிரி. ஸோ வெளியிலேருந்து வாலண்டியர்ஸ், ஈரோட்லேருந்து சுலோச்சனாக்கா, ஈரோட்லேருந்து சுலோச்சனாக்கா கொடுத்து விடுவாங்க. மகிழம் பூனா அக்கா தான், நம்ம கூப்பிட்டு சொல்லுவோம், அப்போ அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் தான் இருந்தது. அந்த கொஞ்சத்தில் வந்து மாலை பண்ண முடியாது, சத்குருக்கு பெருசாக வேணும் இல்லைங்களா. ஸோ மல்லி நான் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது போட்டேன். அது வரைக்கும் ஜென்ரலாக மாலா பண்ணுறது இன்னொரு பண்ணுவாங்க, இல்லை சுவாமின்னு ஒரு ரெசிடெண்ட்லாம் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு இதை நான் காமிச்சோடனையும் அவங்க வந்து என்னது இப்படி பண்ணிட்டீங்க, சத்குருக்கு மகிழ மாலை தானே கொடுக்கணும், நம்ம வந்து இப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், இன்றைக்கி மகிழம் இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் சத்குரு அந்த ப்ரோக்ராமுக்கு வராங்க, ஒன்று வேணும், எனக்கு தெரியாதுங்கம்மா, இது அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு திருப்தியாக இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் வேறு எதுவும் அவங்க சொல்லலை, அவங்க போயிட்டாங்க. என்னவோ எனக்குள்ளே இது ஓகேன்னு தோணுச்சு. ஸோ நான் ஸ்பந்தாஹாலில் தான் ப்ரோக்ராம், சத்குரு ஸ்பந்தாஹாலில் தான் இருந்தாங்க. கொண்டு வந்து இன்னொரு அக்காட்ட கொடுத்துட்டு, சந்திராக்கா அவங்ககிட்ட கொடுத்து, நீங்கள் சத்குருக்கு கொடுக்குறீங்களாக்கா, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஒரு தூண் பின்னாடி தான் நின்னேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் இது கொடுக்கல, இந்த மாதிரி ஒன்று இப்போ கொடுத்தா என்ன சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வைபோஷியா ப்ரோக்ராம் நடந்துச்சு, ஆனால் அப்போது ஒரு சில செஷன்ஸ்க்கு பெரிய மாலையாக கொடுத்தாங்க, அது கலர்ஃபுல் மாலை கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. லீலாக்கோ கொடுத்தாங்க. பட் தென் இந்த மாதிரி கொடுக்கல நடுவில். ஸோ அது கொடுத்தப்போ சத்குரு, ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் ஹோல் சீன் எப்படி இருந்ததுன்னு. ஹி ஜஸ்ட் லுக்ட் அட் இட், எடுத்தாங்க, எடுத்துட்டு ஹி த்ரூ த மாலா அப் அண்ட் ஹி ஜம்ப்ட் அண்ட் வென்ட் த்ரூ த மாலா அண்ட் தென் லாஃப்ட் லைக் எனிதிங், த்ரோ ஹிஸ் ஹெட் பேக் அண்ட் லாஃப்ட். ஸோ எனக்கு மாலை போயிடுச்சு அவர்கிட்ட. ஸோ ஐ டோன்ட் நோ. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தேன் நான், அவங்கள என்னை பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த யார் வந்து இந்த மாலை வந்து ஓகே ஆகாதுன்னு சொன்னாங்களோ, நாங்கள் எதுவும் பேசிக்கல. பட் தென் ஃப்ரம் தென் வி ஸ்டார்டட் ஆடிங் ஜாஸ்மின் ஆர் சம்திங். தென் நவடேஸ் யூ கேன் see லைக் பியூட்டிஃபுல் மாலாஸ். பத்ரிநாத் வந்தாங்க, அவருக்கு மாலை கொடுக்கணுன்னு இருந்தது. இப்போ ஹிமாலயஸில் போய் மாலை கொடுக்குறனா நம்ம ஒரு நாளும் ஒரு இடத்துல இருப்போம், அங்கெல்லாம் மல்லி இல்லை. ஸோ அங்கே என்ன இருக்கும், மேரிகோல்டு இருக்கும், இல்லையா ஒரு சிலர் வீட்டில் ரோசஸ் இருக்கும். ஸோ நமக்கு அப்போ ஆஷ்ரமிலேருந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம். ஸோ எனக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ என்ன கேட்குறது, ஒரு 2 வார்த்தையை வச்சுக்குவேன், கேட்டுட்டு இந்த போயிட்டு டிரான்சாக்ஷன், நான் உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் பூ கொடுங்க. ஸோ ஐ கலெக்ட் சம்திங். அண்ட் தென் என்னன்னா, இது ஒரே நாளில் பண்ணி முடிக்கிற மாலையும் இல்லைன்னா நமக்கு கண்டினியூஸாக ஏதோ ஒன்று போயே இருப்போம். உங்களுக்கு வந்து ஒரு டைம் இருக்குது,
இப்போ மேரிகோல்டு பெட்டல்ஸ் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா மாலை பண்ணணும்னா என்ன ஆகும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது சுருங்கிடும். ஸோ யூ ஃபீல் லைக் இவ்வளோ தூரம் பண்ணீங்கன்னு இருக்கும், அப்புறம் அது சுருங்கி இங்கே வந்துடும். நானும் அந்த மாலையை பற்றி எப்போ சாமியை மாலையை முடிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டே சத்சங்னா ப்ரீவியஸ் டே அரௌண்ட் 1 or 2 o'clock தான் முடித்தோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கொடுத்து வாங்கி அந்த அன்றைக்கும் நான் யார்ட்டையும் கொடுத்து தான் கொடுத்தேன், நான் கொண்டுட்டு போய் கொடுக்கல. ஸோ ஹி ஆஸ்ட் தட் அக்கா என்ன இங்கே வந்து மாலை பண்ணிட்டீங்களா, தென் ஹி ஓர் இட். நமக்கு அவ்வளோதான், போட்டாங்கன்னா சந்தோஷம், அவ்வளோதான். தெர் இஸ் ஒன் இன்சிடென்ட் தேர். யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து படிக்க சொன்னாங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஐ say it later. So he asked me, "Ma, read this out to me." எனக்குள்ளே வந்து ஒரு தயக்கம், இது யாரோ ஒருத்தரோடது, நான் எப்படி அப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ won't say no to him. எடுத்துட்டு அந்த பேப்பர் படிக்கிறேன்க்கா. ஐ டோன்ட் நோ ஹவு யூ கேன் விஷுவலைஸ் இட். எனக்கு அந்த ஒரு வார்த்தை மாத்திரம்தான் தெரியும், அடுத்த வார்த்தை பிளராக தான் இருக்கும், முன்னாடி வார்த்தை பிளராக இருக்கும். ஐ cannot ஃபார்ம் அ சென்டென்ஸ். ஸோ ஐ ஜஸ்ட் என்ன சொல்கிறது, read out one word at a time. Read it loud, man. You really can't make out no meaning. I don't know what was the letter about, but I read out fully. I remember the reply what Sadhguru gave, that's different, but then I don't know the content. இது வந்து எப்படி சொல்கிறது, I don't know, because எனக்குள்ள அந்த தயக்கம், இது யாரோ ஒருத்தருது, நான் எப்படி. But Sadhguru was doing something, so Radhe was also there. I remember I took some காஜு கட்லி ஆல்சோ. அப்போ சத்குரு யாரும் ஆஃபர் பண்ணாங்க, கொடுங்க, நான் ஸ்வீட் சாப்பிடணுமா, இப்படி கேட்டால் நான் என்ன சொல்கிறது, கொடுத்தாங்க சத்குரு, அவ்வளோதான் சொல்ல தெரியும் அப்போது. சரி, தென் ஹி டுக் ஒன் அண்ட் ஹி கால் ராதே ஆல்சோ அண்ட் ஹி ஆஃபர்ட் டு ஹர் ஆல்சோ. ஸோ என்ன சொல்கிறேன்னா, நிறையா விஷயம் வந்து நம்ம இதெல்லாம் வந்து நான் குருன்னு நினச்சது என்னவோ அது எல்லாம் டெமாலிஷ் பண்ணினது மொமெண்ட்ஸ். ஐ டோன்ட் நோ. அங்கே கேதார்நாத் போனப்போ நான் கிளம்புற டைமில் ஒரு சாத்வி, அவங்க வந்து தமிழ்நாடுலேருந்து அங்கே இருக்காங்களாம், ஏற்கனவே ஒரு 20 years-ஆக இருக்காங்க. அவங்க வந்தாங்க, வந்துட்டு கூட ராஜா நல்லா இருந்தாங்க. அப்போ வந்து பேசினாங்க, நான் எனக்கு ஏதோ ஹெல்ப் வேணும், சம்திங், நான் இவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கிறேன், நீங்கள் யாராவது உள்ளே வரணுன்னா வாங்கன்னு. நான் ஏற்கனவே 2 பேர் கீழே கூட்டிகிட்டு போகணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நான் போகிறக்கு ரெடியாக இருந்தேன். அப்போ அண்ணா சொன்னாங்க, அவங்க ஏதோ உள்ளே போகணுமா, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. இவங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட உள்ளே போனேன். ஆனால் அப்போ கூட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க வந்து சாமி க்ளோஸாக பார்க்கணும் வாங்கன்னு சொல்லி தமிழில் சொன்னாங்க. அவங்க நிறையா பேர் ஹிந்தி பேசுகிறாங்க அங்கே, நம்ம தமிழில் ரொம்ப ரேராக தான் கேட்க முடியும் யாராவது பேசுகிறாங்கன்னா. ஸோ அப்போது அவங்க போயிட்டு அவங்க வந்து நீங்கள் தொடுங்கன்னு சொல்லிட்டு சும்மா லேசாக புஷ் பண்ண மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் மொமெண்ட் ஐ ரியலைஸ்ட், என்னோடய ஒரு கால் தான் தரையில் இருக்குது, ஒன்று மேலே இருக்குது, என்னோட நெத்தி வந்து அந்த லிங்கத்தில் இருக்குது, அண்ட் ஐ எம் ஹக்கிங் த லிங்கம். அண்ட் தென் இது என்ன அப்படின்னு நினைக்கும் போது ஐ கேம் அப் வித் சம் வில்வா லீவ்ஸ் அண்ட் சம் அதர் லீவ்ஸ் எவ்ரி திங். அண்ட் தென் ஐ வெண்ட் அரவுண்ட் 3 times. when I came out, அப்போது வந்து கேட்டேன், நீங்கள்லாம் தொட்டு கும்பிட்டீங்களா, இந்தாங்க பிரசாதம்னா. நோபடி காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, இட் சீம்ஸ். தே ஆல் மெடிடேட்டட். என்ன சொல்கிறது. ஸோ லைக் தட் தெர் வர் மெனி இன்சிடென்ட்ஸ் இன் த ட்ரிப். இந்த யாத்ரா போகும்போது என்ன, அது முடிச்சுட்டு வந்தால் இட் மேக்ஸ் யூ ஹம்பிள், லைக் வி ஆர் லைக் ஒன்றும் இல்லை. எஸ்பெஷலி அந்த ஃபியூ டேஸ் நீங்கள் மவுண்டன்ஸ், அவ்வளோ பெரிய மவுண்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஐ ஸ்டில் ரிமெம்பர் 3 months இட் வாஸ் லைக் வெரி ஜென்டில் அண்ட் குவாய்ட் வித்தின் அந்த ஹிமாலயாஸ் யாத்ரா போயிட்டு வந்தப்போ. மெனி இந்த மாதிரி கேதாரில் நடந்த மாதிரி. வி வென்ட் டு தப்போவன் ஆல்சோ. தப்போவன் போனீங்களா? போனேன். டோன்ட் ஆஸ்க் மீ ஹவ் ஐ வெண்ட், பிகாஸ் இந்த கடைசி அப்போ வந்து சத்குரு வந்து முந்தின நாள் சத்சங்லேயே கேட்டாங்க, எவ்வளோ பேருக்கெல்லாம் தப்போவன் போகணும் அப்படின்னாங்க. எல்லாம் கை தூக்குனாங்க. இப்போ கை தூக்குறவங்கலாம் கட் ஆஃப் டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே இந்த இடத்த நீங்கள் கிராஸ் பண்ணிடணும். கிராஸ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் போய் ஆர்கியூ பண்ணக்கூடாது, ஃபிட்டாக இருக்கிறவங்க தான் போகணும், மற்றவங்களாம் திரும்பி வந்துடலான்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், காலையில் அப்போ எல்லாம் பூரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் ஃபுல்லி இன்வால்வ் இன் மேக்கிங் தோஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங். ஐ டென்ட் ரியலைஸ் த குரூப் ஸ்டார்டட். கண் திறந்து பார்த்தா அங்கே இருக்காங்க. அங்கே இருக்கிறாங்கனாலே இட் வில் பி அட்லீஸ்ட் ஒரு 45 minutes ஆகிருக்கும், அவங்க கிளம்பியிருப்பாங்க, அவ்வளோ தூரத்தில் இருக்காங்க. ஸோ நான் சொன்னேன், இப்போ நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் வாக்கிங். அவங்க அந்த பாயிண்டில் எங்கே நிறுத்துவாங்களோ அங்கே ஏற்கனவே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. But then I didn't know they started. So I didn't start, early and then got delayed. So அப்போ வந்து I just stood there.
ஐ டென்ட் சே எனிதிங். அந்த அண்ணா சொன்னாங்க நீங்கள் போங்கம்மான்னு சொன்னாங்க. என் கூட ஒரு 5 பேர் வந்தாங்க. பிகாஸ் ஹி சாமி வாக்கிங் குவைட் ஃபிட் அண்ட் இது நீ கேப் மாத்திரம் தான் போட்டிருந்தேன் தவிர மற்றபடி ஐ டென்ட் ஹேவ் எனி அதர் இஷ்யூஸ். ஸோ அப்போ வந்து யாரோ ஒரு கைடு கொஞ்சம் தூரம் வந்தாங்க. தென் தே செட் யூ ஹவ் டு கிளைம்ப் அப் திஸ் மவுண்டன் அண்ட் டாப்பு தான் ரீச் பண்ணணும் அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. ஸோ 5 of us were there. பாதி தூரம் போயிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லிட்டில் டயர்டு பிகாஸ் இட் வாஸ் லைக் வெரி ஸ்லாண்டிங் இல்லைங்களா அந்த இடம் ஏறுறது. ஐ டோன்ட் நோ, suddenly someone came and then pushed me from the back saying that you need a push. ஒன்றும் தெரியாது, அவ்வளோதான். டக் டக் டக்குன்னு மேலே போயிட்டேன். லாஸ்ட்டு ஒரு 20 minutes I just went like that, pushed and then went. And then போய் ஃபிசிக்கலாக யாரோ இருந்தாங்க. அது நம்ம கூட இருக்கிற ஒரு அண்ணா தான். அப்போ இருந்தாங்க. நான் கேட்டேன், அண்ணா நான் ரொம்ப ஸ்லோவாயிட்டேனா அப்படின்னு கேட்டேன். ஏமா கேட்குறீங்க? நாங்கள் இல்லை நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல. நான் எப்போ ஹெல்ப் பண்ணேன்? நான் தான் முன்னாடியே வந்துட்டேனேம்மா, நான் ஃப்ரண்ட் டீம் ஆச்சே அப்படின்னாங்க. ஃப்ரண்ட் டீமா? நான் உங்களை தானே பார்த்தேன். அதுக்கப்புறம் தப்போவனோட இதில் மெடிடேஷனில் வி சேட் அண்ட் வாட் எவர். பட் தென் அது மனசில் இருந்தது யார். அப்புறம் ஒன்றும் ஐ டென்ட் பே மச் அட்டென்ஷன் டு இட், ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட். அது முடிச்சுட்டு வி சா ஒன் பெங்காலி மா. ஷீ இஸ் நாட் த ஒன் ஜெனரலி சத்குரு ரெஃபர்ஸ் டுனோ. அவங்க இல்லை, இவங்க இன்னும் யங்கர். அவங்க முன்னாடி இருந்திருப்பாங்க போல இருக்குது, நாங்கள் போன வருஷம் இல்லை. பட் தென் அப்போ நாங்கள்லாம் ஒரு வித்தியாசமான காஸ்டியூமில் தான் இருப்போம். இந்த மாதிரி தெரியாது, ஏன்னா ரொம்ப குளிர்னால வி ஹேட் வார்ம் க்ளோதிங்ஸ் அண்ட் தென் எல்லாம் கவர் பண்ணியிருப்போம். ஸோ டக்குன்னு பார்த்தா நம்ம பிரம்மச்சாரி காஸ்டியூம் ரெகுலராக இருக்கிறது தெரியாது. பட் தென் ஷீ அட்ரஸ்ட் மீ ஆஸ் பிரம்மச்சாரி அண்ட் தென் ஆஸ்க் மீ டு கம் க்ளோசர். அண்ட் தென் ஷீ ஸ்போக் டு மீ, நீங்கள் வந்து வாட் எவர் பாத் தட் யூ ஹாவ் சோசன், இட்ஸ் த பெஸ்ட் திங் தட் யூ ஹாவ் டன் டு யுவர் செல்ஃப். கன்சிடர் எவ்ரி திங் எல்ஸ் ஆஸ் ஃபில்த் and consider everything else as filth and tell Sadhguru that I want to meet him. I came back, I mentioned this and sent it to Sadhguru. That message I conveyed it, but I'm like, அவங்க எங்கே இருந்து, அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஃபுட் அந்த வெதரில் ரொம்ப ரிமோட் பிளேஸு அண்ட் ரெகக்னைசிங் யூ. அண்ட் தென் நான்லாம் வந்து ஐ திங்க் ஐ ஹேட் எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் ஃபீலிங் கோல்ட் ஆக்சுவலி தட் டைம். ஸோ ஐ மீன் வெரிங் க்ரீன் கலர் ப்ளூ. நீங்கள் சத்குரு பற்றி ஏதாவது சொன்னீங்க? இல்லை, நத்திங், நான் எதுவும் சொல்லலை. அண்ட் தென் வந்ததுக்கப்புறம் கூட இருந்தவங்க கேட்டாங்கம்மா நீங்கள் என்னம்மா பேசுனீங்க? நான் சொன்னேன் நான் என்ன பேச முடியும். அவங்க இங்கிலீஷில் பேசினாங்க. நான் குளிரில் நடுங்கிட்டு இருந்தேன். நான் என்ன சொன்னேன்? நான் எதுவுமே சொல்ல. ஐ செட் தேங்க்யூ, நமஸ்காரம், அதுதான் நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இன்னொருத்தர் ஒரு யோகி ஒன்று மீட் பண்ணோம். அவர் he came to welcome point and he recognized me and then he said you came to Tapovan that time, right? ஸோ அதெல்லாம் வந்து வெரி ரேர். ஆனால் உஜ்ஜைனில் அந்த ப்ரோக்ராம் அர்த்த கும்பமேளா ஐ காட் டு கோ 15. அப்போ வந்து தர்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம், மகாகால் தர்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ நிறைய பேர் அந்த அகோரி பாபாஸ், எனக்கு தெரியாது அவங்க அகோரி பாபாஸால் அந்த காஸ்டியூமில் இருக்கிறாங்களா வேற யாராவா, நிறைய பேர் இருந்தாங்க, அதனால நமக்கு தெரியாது. சடன்லி நான் ஏதோ பார்த்துட்டே வந்த ஒரு நாய் வந்துச்சு. நாயெல்லாம் நம்ம பக்கத்தில் வருதே, கொஞ்சம் தள்ளி போய்க்கலாம், நமக்கு தெரியாத இடம். அப்போது திடீர்னு ஒரு சாது ஹி கேவ் மீ ஒன் ஸ்டோன் இன் மை ஹேண்ட். எனக்கு வந்து எதுக்கு நமக்கு ஸ்டோன் கொடுத்தாங்க, ஆனால் என் கூட வந்தவங்களாம் தே மூவ்ட் அஹெட். இன்னொருமா சுவாமி அண்ணாஸ் எல்லாம். நான் வந்து இப்போ அதை திருப்பி கொடுக்கணும். பட் தென் ஹீ இஸ் மேக்கிங் ஒன் பிக் சீன். இஸ் சேயிங் கிவ் மீ 6,000 rupees. ஐ செட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹூ ஆஸ்ட் ஃபார் திஸ். அது அவ்வளோ சொல்ல முடியாது பிகாஸ் ஹீ ஸ்பீக்கிங் ஒன்லி இன் ஹிந்தி. நான் வந்து இது எப்படி கொடுத்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ராப் இட் பிகாஸ் வி டோன்ட் நோ ஹூ ஹீ இஸ் அண்ட் வாட் எவர். அண்ட் தென் சடன்லி ஒன் அண்ணா கேம். He asked, Ma, do you want the stone? I said, no, I don't want it. Give me. He just got it from my hand, did something like this, and he just pulled me and went. And பாதூரம் போயிட்டு I caught up with our Maas and Swamis முன்னாடி. It's not a huge distance, it's hardly 75 feet or so, or 100 feet. But then crowded. அதனால அவங்களுக்கு தெரியல நான் அவங்க கூட இல்லைன்னே, அவ்வளோதான். They would have noticed after some time. It's not like long distance. But then I said, Ma, இந்த அண்ணா தாம்மா என்னை காப்பாற்றினாரு. யாரு? நாங்கள் திரும்பினா யாருமே இல்லை. ஒரு நிமிஷம் ஒரு பயம் வரும்ல, யார் கூட பேசிகிட்டு இருந்தோம். பட் தென் தட் மோமெண்ட் someone came. ஏன்னா இதெல்லாம் வந்து யாரோ கையிலிருந்து எடுக்கிறது கொடுக்கறது ஒரு சென்டென்ஸ் தான், அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. தென் ஐ டென்ட் see that person. ஏன்னா பின்னாடி தான் வந்தாங்க, போங்கம்மா போங்கம்மா, அவ்வளோதான். ஏன்னா அங்கே தமிழில் பேசுகிறதும் ரொம்ப ரேர் இல்லையா அந்த மாதிரி இடத்துல.
ஸோ சம்டைம்ஸ் யூ won't know லைக். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து இதெல்லாம் வெளியில் எங்கேயோ நடக்குது, எந்த காலத்துலேயோ யாருக்கோ தான் சிவன் வந்து எங்கேயோ வந்து உதவி பண்ணாங்க அப்படியெல்லாம் இல்லைக்கா. நமக்கு வந்து நிறையா நேரம், பல நேரம் நமக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் அப்படி தான் தோணுச்சு, நம்ம கூடவே வந்தால் தெரியுமா? தெரியாது தானே. எப்படி தெரியும்? ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு மீட்டர் இருக்கா, இதுதான் அவர், இது அவர் இல்லை அப்படிங்கிறதுக்கு. ஸோ நம்ம கலாச்சாரங்கிறது வந்து ஐ டோன்ட் நோ, ஐ லவ் அவர் கண்ட்ரி. நம்மளோட டைவர்சிட்டியிலிருந்து எல்லாமே ஐ லவ் இட் ஸோ மச். நிறையா தெரியல, அவ்வளோதான். சில நேரம் தோணும், அந்த வள்ளலார் சொன்னது மாதிரி அவனோட தாளில் பணியணுன்னா கூட அவனோட அருள் இருக்கணும்ல, இல்லைனா எங்கேயோ மறந்து போயிடுவோம்ல. அப்படியே கூடவே இருந்தாலும் மிஸ் பண்ணிவிடுவோம் தானே. அப்படிதான் இருக்கும். எந்த இடம்னு இல்லை. இப்போ வந்து ஒரு சிலதெல்லாம் அவருக்கு தொந்தரவு பண்ணணுமான்னு ஒரு கேள்வி வரும். அவர் நிறைய வேலையில் இருக்கிறாங்க, இந்த கேள்வியெல்லாம் கேட்கணுமான்னு. ஆனால் ஒரு சிலது வந்து எனக்கு இது நிஜமாக தெரியாது, அவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும்னா நான் யோசிக்கவே மாட்டேன். பரவாயில்ல, பதில் மெதுவாக வரட்டும், பட் தென் லெட் இட் கம் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு